வணக்கங்க. இப்போ சிறுகதைகள் எழுதுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அதில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். முதல்ல பார்த்தோன்னா புகைப்படம் எடுக்கும் வகை, அடுத்து திரும்பி பார்த்தல் வகை, அடுத்து கண்டுபிடிங்கள் அப்படின்னு, அத்திப்பூத்தார் போல, திருப்புமுனை, அது வித்தியாசமான முடிவுகள். இந்த பாணியில் ஒரு கதை இருக்குது, எழுதலாம். அடுத்து சினிமா காட்சிகளில் தழுவிய கதை, ஆடு மாடுகளும் உயிர்தானே, அப்போ ஆடு மாடுகளை கொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதுறது. அது உயர்ந்தவர் நீங்கள், ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடக்குது, கடைசியில் பார்த்தோன்னாக்கா ஒருத்தர் இன்னொருத்தர் நல்லவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. இது உயர்ந்தவர்கள் கதையில் வரும். அது நீதி கதைகளை சேர்த்து, நீதி கதைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த நீதி கதையை சின்னவங்களுக்கு சொல்கிற கூட நீதி கதை இருக்குல்ல, காக்காவோட சொல்கிற கதை, அந்த மாதிரி நீதி இருக்குல்ல, அதை பெரியவங்களுக்கு எப்படி மாற்றி எழுதுறது, அதுக்கேற்ற மாதிரி எப்படி பிரித்து எழுதுறது. ஆனால் அது நீதி கதை மாதிரி தெரியாது. அதை நீதி கதைகள் வகையில் வரும். அடுத்த உளவியல். அந்த காலத்தில் புதுமைப்பத்தெல்லாம் பார்த்தோன்னா அந்த காலத்தில் ஆண்களோட மனநிலை எப்படி இருந்தது, பெண்களோட மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு படமுறுத்தி எழுதிப்பார். அந்த உளவியல் எழுதிப்பார். ஸோ இதை பற்றி நம்ம பொதுவாக விளக்கி கூட தான் இந்த கதைகளில் நம்ம பயணிக்கலாம். எப்படி பயணிக்கலாம், ஒவ்வொரு கதையை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். புகைப்படம் பிடித்தல் அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அடுத்து இதில் என்னென்ன அப்படின்னா, ஒரு கரு ஒன்று இருக்கும். அந்த கருவை நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு கதையை சொல்லிவிட்டு அந்த கருவை நான் உங்களுக்கு நீங்களே முடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்டில் எழுதிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த பயிற்சியை நீங்கள் பெற்றுடலாம். ஸோ இப்போ நம்ம புகைப்படம் இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நன்றி.